வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கடகம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கடகம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது, செய்கிற வேலையிலெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு, ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஏதாவது அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நிதானமாக ஒரு வேலை செய்யும் போதும் யோசனை பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் மூலியமாக. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அது பற்றி தெரிஞ்ச யாராவது அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் எடுத்து வைங்க. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அது தானாகவே விலகிடும். நீங்கள் கொஞ்சம் புரிதலோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் உணவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. அதே மாதிரி தூங்குங்க. நல்லா தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப அவசியம். மன அமைதிக்காக சிறிது நேரம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கோவிலில் போயிட்டு அமைதியாக உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நிம்மதியாக உட்காந்து அமைதியாக நீங்கள் இருந்தீங்கனால மனசு சுத்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கவனத்தோடு படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு விஷயம், அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராக ஒரு விஷயம்லாம் இந்த வாரம் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பம், வேலை, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுக்கிறீங்களோ அதை நிதானமாக ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன் தர்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த வாரம் ஏற்படும். முக்கியமான ஒரு வேலைகளை வாரத்தோட ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் நீங்கள் வெள்ளை கலர் அதிகமாக ட்ரெஸ்லெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல நாளாக இருக்குது. அந்த நாள் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.